அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் 25 முதல் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. இந்த ஆண்டில் இது தாங்க கடைசி வாரம். அதுக்கப்புறம் 2024 பிறந்துடும். உங்களுக்கு ராசியில் குரு இருக்கிறார், அற்புதம். 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 11 சனி பகவானே இருக்கார், 12 ராகு இருக்கார். இப்போ கிரகங்கள், அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடையவர். விருச்சிகத்தில் 8ஆம் இடம் வந்துட்டாலும் அவர் அங்கேருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறதால தனபாக்கியம், அதாவது பொருளாதாரத்தில் சுபிட்சம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இதாக விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கிறதால தொழில்துறை, தொழில்நுட்பத்துறை, கேட்ரிங் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள், கல்வித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, அரசியல், சினிமா, ஆன்மீகம், பத்திரிகை, மீடியா, விளையாட்டுத்துறை, இதில் பங்கேற்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இந்த வாரம் விளங்கப் போகிறது. எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சாதிக்கப் போகிறீர்கள். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும். 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமக்கலமாக இருக்கார். எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது சக்ஸஸ். கோர்ட்டில் கேஸ் இருந்தால், நிலுவையில் இருந்தால் அதுவும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்கள் பக்கம் ஜெயிக்கும். இப்படி உங்களுடைய எந்த ஒரு வெற்றி ஸ்தானம் அது, அப்போது வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதாவது 30-35 வயசுக்குள்ள இளைஞர்கள் உங்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம். இப்படி எந்த எக்ஸாம் எழுதினாலும், போட்டித் தேர்வு கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாலும் சரி, விளையாட்டுத்துறை எதில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான் கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமாக இருக்கும். பண வரவு இருக்க போது, குடும்பத்தில் நிம்மதி இருக்க போது, சந்தோஷம் இருக்க போது, வேலை விஷயங்களில் நிம்மதி இருக்க போது, எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு மன திருப்தியோட இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க. சக்ஸஸாக வேலை பார்ப்பீங்க. மேலதிகாரி, சக ஊழியர்கள்லாம் உங்களை பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், இரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் உங்களுக்கு 3 நாள் விருச்சிகத்திலையும் 4 நாள் தனுசில் குரு பார்வையிலையும் இருக்கிறார். அப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும்.
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போக நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். தந்தையால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், 5 கூடையவன் 9ல் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தந்தையால் உங்களுக்கு மவுசு கூடும், உங்களுக்கு லாபங்கள், அவரால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் ஒரு காரியம் சாதிக்கணும், லோன் வாங்கணும், இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அரசியல்வாதிகள் கூட தங்களுடைய நிலையை உயர பெறுவார்கள். மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை. அப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். லக்னத்தில் அதாவது ராசியில் குரு இருந்தால் சில ஜென்மகுரு பிரச்சனை தரும்னு சொன்னாலும் கூட மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷகரமான நல்ல பண வருவாய் இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த வாரம் சுபீட்சமான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? முதல்ல பண வரவு இருக்குமா? இந்த வாரம் சந்தோஷமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணுவோமா? தொழில் நல்லா இருக்குமா? குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்குமா? அதுதாங்க தேவை. அப்போது பண வரவு அப்படின்னும்போது இந்த ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி 7ல் போய் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். அப்போ நல்ல பண வரவு இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கிறது. தொழில் 10ஆம் இடத்த அதிபதி சனி பகவான் 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 11ல் ராகு பகவான் இருக்கிறார். அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. குடும்ப ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கார் புதன். அப்போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு வாரம், ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமா அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 7ல் அமர்ந்து ராசியை பார்ப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 12ல் இருக்கும் குரு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கல்வித்துறை, நிதித்துறை, அரசியல், விவசாயம் போன்ற துறையில் பணிபுரிபவர்கள், கேட்ரிங் துறை, இதில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு அருமையாக போகும். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். ஆரோக்கியம் அதை விட சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் திகழப் போகிறீர்கள், விளங்கப் போகிறீர்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்.
வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். 5ல் கேது, பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனை வரும், யாராவது ஏதா ஆட்டையை போடுறதுக்கு எனக்கு இது சரியில்லை அது சரின்னு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்போது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல செவ்வாய் 7க்குடையவன் 3 நாள் இருக்கார். அப்புறம் 8ஆம் இடம் போய் குரு பார்வையில் இருக்கார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் நல்ல நிலை என்னும்போது ஒருத்தருக்கு அன்னோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னாலே எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. 9, 10க்குடையவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு. அப்போ தொழில், இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். ரொம்ப அற்புதமாக தொழில் சென்று நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும், வளர்ச்சி இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக நடந்து அவங்க பாராட்டை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இரும்பு சார்ந்த துறை இல்லாத ஒரு நிலை இல்லை. சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் சிறப்பாக வேலை பார்த்து நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்து ராகு என்பது பல அற்புதங்களை தர இருக்கிறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஜனனகால தசா புத்தி இப்போ வெளிநாடு போகணும்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக போங்க. நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இல்லை உயர்கல்விக்காக போனாலும் போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காகவும் செல்லலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களை ராகு பகவான் பிஸியாக்கி நல்ல கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை ஏற்படுத்துவார். 12இல் இருக்கும் குரு பகவான் அதை செலவு செய்வார். 4ஆம் வீட்டை பார்த்து வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டை கட்ட, கார் வாங்க, வண்டி வாங்க, இப்படி செலவினங்கள், சுப செலவுகள், பிள்ளைகளுடைய கல்வி செலவு, உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புவீங்க, இல்லை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையப்படுகிறது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சுகவாசி, ஆரோக்கியமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார மேன்மை. ரொம்ப நாள் ஆசை வெளிநாடு போகணும்னு அந்த அபிலாஷை நிறைவேறப் போகிறது. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. தொழிலில், உத்தியோகத்தில் மேன்மை, பல அற்புதங்கள் நிகழப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 2, அதாவது 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா? சந்தோஷமாக இருப்போமா? காசு பணம் வருமா? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? பாருங்கள், ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் என்றாலும் கூட உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. மற்றபடி எதிரிகளால்
தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது. விழிப்புணர்ச்சி தேவை. 11ஆம் இடத்து குரு பகவான் உங்களை பெரிய லெவலில் ரீச் ஆக போகுது. உங்களுக்கு பெரிய குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர யோகம், அதாவது தொழிலில் திருப்பு முனை ஏற்பட்டு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. என்னங்க திருப்பு முனைன்றீங்கன்னா, அப்போது தொழில் நல்லா போகும், அவ்வளோதான். தொழிலில் ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக. ஏன்னா 10ல் ராகு இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கீங்க, 2 இடத்துல கடன் கேட்குறீங்க, இல்லை 3 இடத்துல கேட்குறீங்க, 3 இடத்துலையும் கடன் வந்துடும், கேட்ட தொகை வந்துடும். அப்படியே நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அதை அப்படியே தொழிலில் போட்டு நல்ல ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் 5 லட்ச ரூபா போகலான்னு பார்த்தா 5 லட்ச ரூபா கடன் வந்துச்சுன்னு சொன்னால் 5 லட்ச ரூபாயும் போட்டுருவீங்க. அப்போ தொழிலை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ண அதுக்கு தகுந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக வரத்தானே வரும். அப்போது 10ல் ராகு தொழிலை விரிவாக்கம் செய்து தொழிலை விரிவுபடுத்தி நல்ல சம்பாத்தியத்தையும் விரிவுபடுத்துகிறார். அப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 11ல் குரு, அப்போ நல்ல லாபம் கிடைக்கும். சரி, தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படியா அப்படின்னா, இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா, உத்தியோகம் பார்க்குறவங்க ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் போவீங்க. உத்தியோகம் ரீதியாக வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணணும். அப்போ ரெட்டிப்பு வருமானம் வரும். இங்கே 1 லட்சம் தான், அங்கே போனால் 2 லட்ச ரூபா கிடைக்கும்ல. வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுவீங்க, நல்ல சாதனை புரிய போகிறீங்க. உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகிறது. 11ஆம் இடம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரெட்டிப்பு வருமானம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து. பொருளாதாரத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டார். அஷ்டமத்து சனி விலகி விட்டது. இனி உங்களுக்கு அந்த போர்க்காலம் முடிந்து பொற்காலம் துவங்கி விட்டது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி உங்கள் காட்டில் மழை தான். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வாய்ப்பை கதவை தட்டும். ஏற்கனவே ஒரு படம், இன்னொரு படம் பண்ணுங்க, நல்ல ஒரு ரெட்டிப்பு வருமானம் வரட்டும். சூப்பரான உங்கள் காட்டில் மழைங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் துவங்கி ஆகிவிட்டது. ஆனால் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும். இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துகிறீங்க பார்த்தீங்களா, பழப்பு நல்லாவே நடக்கும். ஆனால் வண்டி திடீர்னு சில நேரத்தில் பாதியில் நின்று போய் செலவு வைக்குங்க. பழுது பார்க்க செலவு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். எக்கச்சக்கமாக இந்த மாதம் பூரா ஒதுக்கி வச்ச செலவு இந்த வாரத்திலேயே செலவாயிடும், காலியாகிடும். அதனால் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பாருங்கள். அப்போ மற்ற இன்னும் 3 வாரம் என்ன பண்ண போகிறோம், எப்படி செலவு மெயின்டைன் பண்ணுறது? அப்போது நீங்கள் எது ரொம்ப எசென்ஷியலோ அது மட்டும் பாருங்கள். மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ரொம்ப சூப்பரான ஒரு வாரம். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 7ல் முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 7 உட்காந்துருக்கார். 11க்குரிய செவ்வாய் 7 இருக்கார். அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், மூத்த சகோதரர்களால் ஆதரவு, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான தகவல் வரும், பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. மற்றபடி
10ல் ராகு, தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. உங்கள் காட்டில் மழை கொடி கட்டி பறக்க போகிறீங்க. ஒரு சாதாரணமாக சிம்பிளாக இருந்த ஒரு தொழில் பெரிய அகண்ட சாம்ராஜ்யமாக மாறப்போகிறது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். 4 இடத்துல கேட்டிங்க, 4 இடத்துலையும் கடன் கிடைக்கும். அப்படியே வாங்கி தொழிலில் போட்டு தொழில் அபிவிருத்தி ஆகும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பொற்காலம் ஒரு உன்னதமான ஒரு காலம். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு, இப்படி அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த வாரம் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்க. பண மழை பொழிய போகிறது. உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அதை சொல்லுங்கள். பண வரவு இருக்குமா? தொழில் எப்படி சிறப்பாக போகுமா? இல்லை உத்தியோகத்தில் எந்த பிரச்சனை இருக்குமா? குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா? இதை மட்டும் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 2ஆம் இடம் என்பது நல்ல குடும்பஸ்தானம். வரவு, அதாவது குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம். எந்த குறையும் கிடையாது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். அதாவது ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக அந்த தொழிலை பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு போகலாம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம். 3ஆம் இடத்துல கேது இருக்கு, கொடுத்து வைக்கணும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் தான் ஆகாத ஒழிய தொட்டதெல்லாம் சக்ஸஸ், வெற்றி கொடி கட்டுன்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கேது பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் செல்லுமிடமெல்லாம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுகவாசியாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பர். சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கும் சிறப்பு. அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக வீடு வாசல் வாங்குவீங்க. கலைத்துறையில், அதாவது கல்வித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, சினிமா, பத்திரிகை, மீடியா போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப அருமையாக சவாரிகள் கிடச்சி பழப்பு சூப்பராக போகும். ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கக்கூடியதை இந்த ஒரு வாரத்திலேயே சம்பாதிப்பீங்க. அதான் நடக்கப்போகுது. 5ஆம் இடம், 5 செவ்வாய் இருக்கிறார். 3 நாள் இருக்கார். உங்களை பொறுத்தவரையிலையும் அங்கே புதனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 5 இருக்கிறதாலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்ட, மனை வாங்க, ஃப்ளாட் வாங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஓட வரட்டுவீங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்பி போங்க. நல்லதே நடக்கப் போகிறது. 8ஆம் இடத்துல சனி பகவான் அவர் ஆட்சி பெற 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஆரோக்கியம், அன்னோன்யம், அவங்களால அனுகூலம்,
அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி 9ல் ராகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ நாளைக்கு தாங்க பறிபோகும்? 1 வருஷம் இருப்பாருன்னா 1 வருஷம் பூராவும் பதவி பறிபோகும். இல்லை, ஒரு ட்ரான்ஸ்ஃபர், இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும். தேவையில்லாத இங்கே ஒரு இடத்துல கொண்டு போய் போடுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாகத்தான் அமையும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே இருந்து ஒரு இடம் கடையில் ஷாப்பிங்கை வச்சுருப்பீங்க, அதை எடுத்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றுவீங்க. அப்படித்தான் நடக்குமே ஒழிய அது அனுகூலமாக கிடைக்குமே ஒழிய உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்மேஷன் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்துங்க, 11ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 5ல் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. காதல் வயப்படுவீர்கள். ஒரு சிலர் காதல் வயப்படுபவர்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி திரைத்துறை, சினிமாத்துறை, கலைத்துறை போன்ற அன்பர்கள், டெக்னீஷியன், அதாவது சினிமாவுக்கு, அதாவது கேமராவுக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்கள், கேமராவுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள், யாராக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. வங்கி, அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு, இப்படி நிதித்துறை, எந்த இதில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஐயப்பனை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம். நிச்சயமாக நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் ஆரோக்கியமான ஒரு வாரமாகவும் இது அமையப்போகிறது. சந்தோஷகரமான ஒரு வாரம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 9ல் குரு சூப்பர். 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 10க்குடைய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ராசியை குரு பார்த்தாலே ஒரு 50% ஓகேங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறும். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் சந்தோஷமாக உட்காந்துருக்கார். இப்போது உங்கள் இந்த லாட்ரி சீட்டு, ரேஸு, அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி சீட்டாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வாரம். 5ஆம் இடம் என்பது சந்தோஷமாக இருக்கிற இடம். ஆனால் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும். வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். அதனால் கணவன் மனைவி முதல்ல அவங்க ஒத்துமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாலேயும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களாலேயும் வீடுக்கு ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும். அதனால் எல்லார்கிட்டையும் நீங்கள் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்கிறோம். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது.
மற்றபடி இந்த கம்யூனிகேஷன் பாவம் 3ஆம் இடம் குரு பார்வை பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியம் பார்க்கலாம். அதாவது சினிமா பத்திரிகை மீடியா போன்ற துறையில் இருப்பவர்கள் ஒரு பொக்கிஷமான நிதித்துறை இதுலேயும் சரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சியும் உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வெற்றியை தேடித்தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் புதன் அங்கே தான் இருக்கார். அவர் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியாத்துறை மற்றபடி இந்த அரசியல்வாதிகளும் சரி உங்களுக்கு டீச்சர்ஸ் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக இந்த வாரம் விளங்கப் போகிறது. 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பர். 5ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலன்னா இந்த வாரம் சந்தோஷமாக பிரிச்சுக்கலாம். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் தகராறு வரும். கொஞ்சம் அவங்க சொன்னால் புரிய வைங்க, சொல்லி பாருங்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் சண்டை சச்சரவுன்னு வரும். கொஞ்சம் கூட்டு தொழிலும் கொஞ்சம் அதை அனுசரித்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லோரும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை பார்க்கும்போதே ஒரு தின்ஸாக பார்ப்பாங்க. நீங்களும் அதை சூதனமாக நடந்துக்கிட்டு ஒரு ரெடிமேட் புன்னகை வரவழைத்து கொண்டு நீங்கள் அவங்கக்கிட்டலாம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அவங்க ஒருவனுங்கிறாங்க, நீங்களும் ஒருவன் இருந்தீங்கன்னா இன்னும் சண்டை சச்சரவு அதிகமாகும். விரோத மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கள் காரியம் சாதிக்க முடியாது. அதுதான் அங்கே முக்கியம். அடுத்தது பாருங்கள், 2ல் கேது இருக்குது, சண்டை சச்சரவு வரும்னு. 8ல் ராகு இருக்குது. அப்போது தேவையில்லாத பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடும். நீங்கள் உங்கள் இதுக்காக போகிறது மட்டும் கிடையாதுங்க, மற்றவங்களுக்காக போகிறீங்க தெரியுமா. அதாவது நீங்கள் யாரோ தெருவில் சண்டை போட்டிருப்பாங்க, வேடிக்கை பார்த்துருப்பீங்க, உங்களை சாட்சியாக போட்டு விட்ருவாங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் அங்கே போய் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நீங்கள் அல்லல் படணும். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நமக்கு என்னான்னு இருந்துக்குங்க, எதுலேயும் மூக்க நுழைக்காதீங்க. மற்றபடி குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஏன் 9ஆம் இடத்துல குரு, கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அப்போ யாருக்கு கிடைக்கும்? பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பிறந்த கால ஜனன கால தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதால கலைத்துறை சினிமா துறையில் பணிபுரியும் அன்பர்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறை, சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சிறப்பாக அமையும்.
கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது 3ஆம் இடம் விருச்சிகத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த வார கிரகங்கள் இன்னும், அதாவது உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். 4ஆம் இடம் மாத்திருஸ்தானத்தை குரு பார்க்குறார். இல்லை, ராசியில் கேது இருக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கொஞ்சம் ராகு கேதுவால் பிரச்சனைகள் தான் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடம் சென்று விடுகிறார். சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருகிறார். அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரமா என்றால் சூப்பரான ஒரு வாரம், அற்புதமான ஒரு வாரம். 6ல் சனி இருந்தால் எதையும் சாதிக்க முடியுங்க, வெற்றி பெற முடியுங்க. வெற்றிக்கான இடம் 6ஆம் இடம் சனி பகவானுக்கு. இது வரைக்கும் நீங்கள் தோண்டு போனதெல்லாம் போதும், இப்போ இனி ஜெயிக்க போகிறீங்க. குறிப்பாக 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம், நீட் எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாமு, ரயில்வே சர்வீஸு, பேங்க்கு, இப்படி எந்த ஒரு எக்ஸாம் அதாவது தேர்வு எழுதினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். அற்புதமான ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 2ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர பாவத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்க இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம், உங்களால் அவங்களுக்கு அனுகூலம். எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அதுலேயும் குறிப்பாக அது செவ்வாயினுடைய வீடு. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போது வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். குரு பார்வையில் வேறு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறந்து விளங்கப் போகிறது. தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது. 5க்குடைய சனியும் 6க்குடைய சனி பகவானும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். 7ஆம் இடத்தில் ராகு. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் கிளம்பும். நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இல்லை என்று சொன்னால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி அதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காருன்னா போகலாம். எல்லோரும் வெளிநாடு போயிட முடியாது இல்லையா, அதுக்காக சொல்ல வரும். அப்போது உங்களுக்கு இப்போ அதற்கான ஒரு காலம் வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம், வெளிநாடு போகலாம்.
உயர்கல்வி, உத்தியோகம் இல்லை சொந்த தொழில் பண்ண எதற்காக சென்றாலும் அதை சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வருவதால் குரு 8ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம், அற்புதங்கள் நடக்கப் போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறதால இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆசிரியர், பேராசிரியர், ஆடிட்டர், இவங்களுக்கெல்லாம், எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நினச்சதை சாதிக்க முடியும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பும் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்குது. தொழில் நல்லா போகும், உத்தியோகம் நல்லா போகும், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்க போகிறது. இதை விட வேறு என்னங்க வரும்? நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை, சுவாதி, விசாகம், அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்குமா? பண வரவு இருக்குமாங்க? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமாங்க? சந்தோஷம் இருக்குமாங்க? தொழிலெலாம் எப்படிங்க போக போகுது? அதான் கேள்வி கேட்பீங்க. ராசியை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். அப்போது இந்த வாரம் இந்த துலா ராசிக்கு நல்லா இருக்குமானா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்த்தாலே ஒரு பெரிய விசேஷங்க. அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்கறது, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. சுக்கிரன் 2ஆம் இடத்தில் விருச்சகத்தில் இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்களுக்கு குடும்ப விஷயமாக, வருவாய் விஷயமாக உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் அதிகரிக்கும். அதில் தான் உங்கள் எண்ணங்கள், உங்கள் மனசு செல்லும். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் நல்ல பண வருவாய் இருக்கும், பொருள் வருவாய் இருக்கும். இந்த செவ்வாய் கூட உங்களுக்கு 3 நாள் அங்கே தான் இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல போய் 4 நாட்கள் இருக்கார். இவர் 2க்கும் 7க்கும் உடையவர் நல்ல நிலையில் இருக்கிறதாலையும் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. லாபம் அதிகமாக கிடைக்கப் போகிறது. தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஏனோ தானோன்னு தொழில் பண்ணால் கூட பெரிய கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது குரு பகவான் சொல்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்ற ஒரு கணக்கு. அப்போது தொழிலில் வெற்றி பெற்று நல்ல கணிசமான தொகையை பெற்றால்தானே சந்தோஷமாக இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் தொழிலில் அமோக வெற்றியை பெறுவீர்கள். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதனால் சந்தோஷம் கிடைக்க போகிறது. சரி, தொழில் சரி, உத்தியோகத்திலையும் சரி, உங்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம். அதாவது மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகம் தரப்பில் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கிற அளவுக்கு மற்றவங்க ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் செவிசாய்த்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம்.
11ஆம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுவதும், மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம், அங்கே சூரியன் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படின்னா 11ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார், 3ஆம் இடம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்படின்னா உங்கள் முயற்சி ஒரு வெற்றியைத்தானே தேடித்தரும். இதில் என்ன சந்தேகம்? வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஏன் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அர்த்தாஷ்டம சனி. அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது, வண்டி வாகனங்கள் செலவு வச்சது. இனி அதெல்லாம் பயமில்லை. பாக்கிய சனியாகி ஆகிவிட்டார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. இனி பண வரவு சிறப்பாக இருக்கும், தொழில் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் ராகு அற்புதம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இளைஞர்கள் 30 வயசுலேருந்து 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா? நான் வேலைக்கு போனையா, உத்தியோகம் பார்க்கணையா, தொழில் பண்ணணையா, எக்ஸாம் கலந்துக்கிறையா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேனா, தேர்ச்சி பண்ணுவேனா, அதுவாகனா, நீட் எக்ஸாம் இருக்குது, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன், யூபிஎஸ்சி எழுதுகிறேன், டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன், ரயில்வே சர்வீஸு, பேங்க், இப்படி எந்த தேர்வுகள் எழுதினாலும் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய, தேர்ச்சி பெற்று ஒரு ஆஃபீஸர் ஆகக்கூடிய ஒரு நிலை. அதையும் தாண்டி நீங்கள் வந்து விளையாட்டுகளில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் 10ஓட 11 இருக்கிறவங்க இனி வந்து நீங்கள் வித்தியாசமாக நம்பர் 1 மாறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. எதை தொட்டாலும் உங்களுக்கு அனுகூலம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். தூக்கம் இருக்காது. படுப்பீங்க, ஆனால் உறக்கம் இருக்காது. மற்றபடி இந்த வாரம் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் வந்து ரொம்ப வீராப்பு அதிகமாக இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், எடுத்த காரியத்தை முடிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் குழப்பவாதி. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு இருக்குமா சார், தொழில் எப்படி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சார், இதுதான் உங்களுடைய தலையாய கேள்வி. ராசிநாதன் ராசியில் இருக்கிறார் 3 நாள், 4 நாட்கள் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க, இதை விட வேறு என்னங்க வேணும்? கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களை பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்துல சனி பகவான் மைனஸ் தான். 5ல் ராகு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. அதாவது பாதி நன்மை செய்யும், பாதி தீமை செய்யும். குரு பகவான் 6ல் மைனஸ் தான், ஆனாலும் பார்வை பலம் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த வாரம் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே இருக்கணும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூப்பர். ஏன் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார்? பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ஓஹோன்னு இருக்கும், பிரமாதமாக இருக்கும். தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும். கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சி தொழிலில் போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க. இல்லை இன்னொரு கூடுதலாக ஒரு பிரான்ச்சு திறப்பீங்க. ரொம்ப நல்லா போகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதனால் 2ஆம் இடம் நல்ல பண வரவு இருக்க போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனே ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், ஆதரவு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். எல்லாம் ஓகே சார், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க சார், இருக்கட்டும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி தான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை, அதுதான் மைனஸ். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. அதாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரேய அமிர்து கலசஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் எப்போவும் எத்தனை தடவை ஒன்றாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் எப்பெல்லாம் சரியில்லையோ அப்போல்லாம் நீங்கள் இதை சொல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைவு ஏற்படுதோ இல்லையோ ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற மாதிரி வரும். மற்றபடி 5ல் ராகு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புவீங்க. இல்லை நீங்களே வெளிநாடு போகக்கூடிய நிலை இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். நிறைய மைனஸும் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். பிள்ளைகளுடைய கல்வியை மேம்பாடு அடைவார். பெரிய லெவலில் படிக்க வைப்பார். நீங்கள் சாதாரணமாக ஒரு டிகிரி படித்தா போதையான்னா அவனை கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போய் வெளிநாட்டில் போய் படிக்க வைப்பீங்க. நல்லா படிப்பான். ஸோ இப்படி செலவு அதிகமாகும், அவ்வளோதான். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். அதாவது 6ல் குருன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இதாங்க ஒரு முக்கியம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். மற்றபடி தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்து ரொம்ப அற்புதமாக தொழிலை பண்ணுவீங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்கள், அதுக்கு கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சந்தோஷகரமான ஒரு வாரம். சலுகைகள் கிடைக்கும், மேலிடத்தில் ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 11ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எல்லாம் லாபமயம். எதுவும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இறையருளாலும் திருவருளாலும் உங்களுக்கு சாதிக்க பிறந்தவர்கள். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது.
உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகிறது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கொடிகட்டி பறப்பீங்களா, இல்லை பிரச்சனையில் இருப்பீங்களா? அதான கேள்வி. பண வரவு இருக்குமா? தொழில் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியிலிருந்து குரு பார்வை பெறுகிறார். 1, 5, 9 சிறப்பாகிறது. அது மட்டுமா, சனி பகவான் இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான், பிரச்சனையை கொடுத்திருந்த சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். எதெல்லாம் உங்களை கெடுத்தாரோ இப்போ அதெல்லாம் அவர் திருப்பி தரவோ இல்லை அவரால் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார். விபரீத ராஜயோகத்தை, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் அவர் சனி பகவான் முனைப்போடு இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 11ஆம் இடம் குரு பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி புதன் 12ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய தகப்பனார் இதனால் வரைக்கும் அவர் தனியாக கூட இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சி அவர் சந்தோஷமாக கால் மேலே காலை போட்டு சந்தோஷமாக இருக்கார் உங்கள் இல்லத்திற்கு இது அவரால் கௌரவம், அவருக்கும் கௌரவம், உங்களுக்கும் கௌரவம், அவரால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அதாவது பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இப்போ உதாரணமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, ஏதாவது லோன் வாங்கவோ இல்லை சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை 100% வெற்றி வாய்ப்பை தரப்போகிறார். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ரொம்பவே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க சாதாரணமாக படிக்க வைக்கலாம். நீங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு கூட அனுப்புவீங்க. இல்லை அவர் கேட்குற கோர்ஸு உங்களால் படிக்க வைக்க முடியலனாலும் நீங்கள் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி படிக்க வைப்பீங்க. 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது. செலவுகள் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் 12இல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம். உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகலாம். மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அயன சயன போகம் இருக்காது. தூங்க மாட்டீங்க, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, தூக்கம் வராது. ஆனால் பிஸியாக இருப்பீங்க.
ஏன்னு சொன்னால் ராகு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ பிஸி, ரொம்ப பிஸி, உழைப்பீங்க, அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி சிறப்பு, ஏன்னா 9ங்கிறதே உயர்கல்வி தானே. ஸோ அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உத்தியோகத்துக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்கும் போகலாம். எதற்கு சென்றாலும் அது உங்களுக்கு சாத்தியப்படும், சக்ஸஸ் ஆகும். இல்லை நாங்கள் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் சும்மா போயிட்டு வர போகிறாங்க, போயிட்டு வாங்க, மனதுக்கு திருப்தியாக இருக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் இது, எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்கள் தொழிலில் மட்டும் வருமானம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. பன்முனை வருமானம், பல நிலைகளில் இருந்து வருமானம் வரும். பிள்ளைகளுடைய வருமானம், அவங்க வளர்ச்சி, அவங்களால வருமானம், அவங்க வேலைக்கு போகலாம், இல்லை ரெண்ட்டு கிடைக்கலாம், இல்லை மற்ற விஷயங்கள் நீங்கள் பேங்க்கில் போட்டிருக்கலாம், காசு வருமானம் வட்டி கிடைக்கும். அதே நேரத்தில் ஷேர் போட்டிருப்பீங்க, அது பெரிய லெவலில் ரீச். இப்படி பல்முனைகளில் இருந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது, வருமானங்கள் கூட்டி, அதாவது அதிகமாக கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ சிறப்பாக இருக்கும். 12ல் செவ்வாய் 3 நாள் தான் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த வாரம் பண வரவு இருக்குமா? 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க, ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுதுங்க. அப்போ பண வரவு இருக்கும். இப்போ தொழில் சிறந்து விளங்கும். தொழிலில் மட்டும் இல்லை, மற்ற நிறைய வருமானம் வரும்னு நம்ம சொன்னோம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எந்த குறையும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ராசிக்கு 28, 29, 30 சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த வாரம் மகர ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இதெல்லாம் வேணாங்க. பண வரவு இருக்குமா இந்த வாரம்? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? தொழில் உத்தியோகம் நல்லா போகுமா? குறை எதுவும் இல்லாமல் போகுமா? அதாங்க தேவை. சரி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. சண்டை சச்சரவு, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படி வரும். எல்லா இடத்துலையும் வரும். வீட்டில் மட்டும் இல்லை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் வரும், வேலை பார்க்குற இடத்துலையும் வரும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் அதாவது நீங்கள் சரியாக யோசித்து பேசணும், எச்சரிக்கையாக பேசணும். ஆனாலும் பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் ராகு பகவான் இருக்கார். 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அடா சூப்பர். அதாவது 3, 6, 11ல் ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலன்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது என்று ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்து ராகு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கான்ட்ரவர்சி வறுமை ஒழிய நீங்கள் தொட்டதெல்லாம் பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா? இந்த முயற்சி ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு. எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். அதுலேயும் குறிப்பாக வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி இதற்கு இடம் கொடுக்குமாயின் நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும்.
நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இப்போ 4ல் குரு இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்கிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பொழப்பு, சவாரி ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுகவாசியாக இருப்பீர்கள். வீடு, வாசல், மனை, கார், பங்களான்னு ரொம்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் அதில் செலவு பண்ணுவீங்க, அதான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால அப்போது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது இருப்பார். 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது. தகப்பன், அதாவது உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. ஆனால் உங்கள் தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். தொழிலில் இரட்டிப்பு வருமானம் வரும். தொழிலில் நீங்கள் முனைப்போடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷமும் கிடைக்கும். பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், போஸ்டிங், மேலிடத்தில் செல்வாக்கு, ஒரு விஐபியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு, விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். இப்படி 10ஆம் இடம் சிறந்து விளங்குவதால் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கிறது. 10ஆம் இடம் சிறந்து விளங்கினாலே 2ஆம் இடம் சிறப்பாக தான் இருக்கும். தொழில், உத்தியோகம் நல்லா இருந்தால் வருமானம் சிறப்பாக தான் இருக்கும். பணம் வந்தால் 10ம் வரும். குடும்பத்தில் நிம்மதியும் வரும். எந்த குறையும் இருக்காது. புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் உத்தியோகத்துக்கு போகலாம். எந்த உத்தியோகத்தை தேடி நீங்கள் போகிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் செவ்வாய் 3 நாள் இருக்கார். லாபஸ்தானம். அந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வரும். எடுக்கின்ற காரியங்கள் வேலை சக்ஸஸாக கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஆனால் கையில் வருவது காலதாமதமாகும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது அற்புதத்திலும் அற்புதம். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் ஒரு வாரமாக இது அமைகிறது. அப்போ நல்ல பணவரவு வருது. தொழில் சிறப்பாக போகுது. தொழில் ஸ்தானத்தை, உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் தான். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் தானே ஒழிய, மற்றபடி குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 30, 31 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். அது 7.5 சனி நடக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் தொழிலில், உத்தியோகத்தில் சிறந்து விளங்க போகிறீங்க. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் அதனால் பிறக்கும்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி வீடத்தில் தான் இருக்கிறார். சரி, இந்த வாரம் பண வரவு இருக்குமா? தொழில் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அதானே எதிர்பார்க்குறீங்க. இப்போது ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருந்தால் 7.5 சனி. அப்போது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 7.5 சனி நடக்குது தான். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் சரியாக மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த முடியாது. அக்கறையாக இருந்தாலும் சரியான மார்க்கு வராது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும். வாழ்க்கைன்னா இதுதான், தொழில் இதுதான், உங்களுக்கு உத்தியோகம் இதுதான் அப்படின்னு எது உங்களுதோ அது உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு போய்டும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உழைப்பை நம்பக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு இந்த 7.5 சனி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. மற்ற ராசிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இது விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி. சிம்ம ராசி கடக ராசிக்கெல்லாம் 100% தீய பலனை வாரி வழங்குவார் 7.5 சனியில். ஆனால் உங்களுக்கு 20% இல்லை 30% மட்டுமே, அதுவும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அந்த தீய பலன் கூட முன்ஜென்ம பயனாகத்தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் நல்லது செய்வீங்க, அதனுடைய பலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் ராகு இருக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதாவது பாகிஸ்தானத்தில் ராகு இருந்தால் சில பேருக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிடும். ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார், ஜோசியர் இருக்கார், இல்லை வழக்கறிஞர் இருக்கார். இந்த காலகட்டம் அவருக்கு அற்புதமாக இருக்கும் என்ற பட்சத்தில் அவரை பெரிய லெவலில் கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சிரும். அழகு பார்க்கும் அந்த ராகு. ஆனால் அதுவே இப்போ சரியில்லாத சூழலாக இப்போ உங்களுக்கு தசாபுத்தி சென்றால், எல்லாம் தசாபுத்தி அமைப்பு தான். பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இதே ராகு பகவான் உங்களுக்கு எடுத்துருவார். ஏதாவது ஒரே ஒரு சொல், அந்த ஒரு சொல்லால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். பண வருவாய் இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார். அதில் ஒன்றும் ஒரு டிக்கெட் அதிகமாகும் குடும்பத்தில். எப்போவுமே திருமணம் ஆகலாம், இல்லைன்னா குழந்தை பிறக்கலாம். இப்படி நல்லது நடக்கும். நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். பட் இருந்தாலும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சுபீட்சமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் குறை கிடையாது. பொருளாதார ரீதியாக இவர் நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானத்தை தருவார். 10 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 10 ரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதித்துறை, நீதித்துறை, அரசியல், சினிமா, பத்திரிகை, மீடியா, ஆன்மீகம், விளையாட்டு, கல்வி போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள், அதில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். அது மட்டுமா, 7ஆம் இடம் அற்புதமான இடம். கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். இப்போ 2ல் குரு இருக்கார். குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரலாம். ஆனால் 7ல் குரு, 7ஆம் வீட்டை குரு பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யம் அதிகரிக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் ஆதரவாக இருப்பாங்க. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது.
அடுத்தது 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது இருக்கிறார் அப்படின்னா கெடுதல் பண்ணுவார். தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு உங்களை அழைச்சிட்டு போவார். நீங்கள் உங்களுக்காக போகணும்னு இல்லை, நீங்கள் தான் தப்பு பண்ணணும்னு இல்லை, தவறு செய்யணும்னு இல்லை. வேறு யாரோ தவறு பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருக்கலாம், அதுக்கு சாட்சி கூட உங்களை கூப்பிடலாம். இப்படி சில பிரச்சனைகள் உங்களை சிரமத்தில் ஆழ்த்தும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இப்பொழுது சாஸ்வதமாக இருக்கிறது. நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம், சம்பாத்தியம் பண்ணலாம். இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரலாம். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருந்து தான தர்மங்கள் செய்வீங்க. கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க. மற்றபடி 10ஆம் இடம் செவ்வாய் 3 நாள் இருக்கார், புத பகவானும் இருக்கார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். 11ஆம் இடம் குரு பார்வை, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம், அவர்களுக்கும் பொற்காலம். அசையா சொத்துக்கள் மூலம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம். மொத்தத்தில் இந்த வாரம் பணவரவு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ராசி அன்பர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரையும் ராகுக்கு துர்க்கையும் வழிபாடு செய்யுங்க. மணிகண்டனை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 9, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். 100% தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் நிம்மதி உண்டு, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது. எல்லாம் சரிதாங்க. இந்த ராகு ராசியில் இருக்கார். அப்புறம் 7.5 சனி வேறு போயிட்டுருக்கீங்களா? ராகு ராசியில் இருந்தால் என்ன, உங்களுக்கு நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் ஒன்று வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க. அதாவது ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். ராகு அவ்வளோ இருக்கிறத பிரம்மாண்டத்தை பண்ணுவார். எஸ்டிமேட் அதிகமாக ஏதாவது ஒரு தொழிலுக்கு போப்பா, உத்தியோகத்துக்கு போப்பா, இல்லை இதை பண்ணுப்பா, இந்த காரியத்தை பண்ணுப்பா, அதை எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ பிரம்மாண்டமாக பண்ணணும்னா பண்ணவே முடியாது, அப்படியே ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் 2வது 7.5 சனி நடக்கட்டும். 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 7.5 சனி. படிக்கிற பிள்ளைகள் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு நிலை கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். மற்றபடி 19 வயசுக்கு மேலே இருக்கிற உங்களுக்கு என்னங்க நன்மைகள் நடக்க போகிறது. உங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆக போகுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இதுதான் வேலை, இதுதான் தொழில், ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசி பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் பண வரவு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 7ஆம் இடத்து அதிபதி புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லணும். 6ஆம் இடம்
குரு பார்வையில் இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளிநாடு போகணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிளம்புங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ல் கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 9ஆம் இடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிரனே அமர்ந்திருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சொல்லவே தேவை, பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் உங்களுக்கு இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க. எதை எடுத்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக சக்ஸஸ். கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அதை அப்படியே தொழிலில் போடுவீங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, தொழிலை மாற்றி அமைப்பீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சாத்தியமாகும். சம்பாத்தியம் ரெட்டிப்பாகும், அப்போ சந்தோஷமும் ரெட்டிப்பாகும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பாருங்கள், சூரியனே அங்கே இருந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் வேலைக்கு சேருவீங்க. வேலை பார்க்குற இடத்துல வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. மேல் அதிகாரி கூட அனுசரணையாக இருப்பாங்க. அப்போது தொழிலில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். பண வரவு ரெட்டிப்பு, மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், மணிகண்டனை போற்றுங்கள். ராகு ராசியில் இருக்கிறதால துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.